ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, இப்போ கோச்சாரத்தில் குரு மிதனம் ராசியில் இருக்கிறார். இது எல்லோரும் உங்களுக்கு தெரியும். இந்த மிதனம் ராசியிலேருந்து ஒரு 46 நாட்கள் சுற்றுப்பயணமாக குரு உச்சமாக குருவாக, அதாவது கடகராசிக்கு செல்ல இருக்கிறார். இது கோச்சாரமாக செல்ல இருக்கிறார். அந்த கோச்சார குரு உச்சமாகும் பொழுது எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்றது ஜோதிட விதி. ஏன்னா குருன்றது இயற்கை சுபர் இல்லைங்களா? அது எந்த மாதிரி நல்ல விதமான நிகழ்வுகள் நடக்கும், இந்த 46 நாளில் நீங்கள் எப்படி சாதகமாக பயன்படுத்தி பெரிய அளவில் நீங்கள் மேலே போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நம்ம சொல்கிறோம். குரு உச்சம் அப்படின்னு சொன்னாவே குரு இயற்கை சுபர். அவர் 4வது வீடு, அதாவது காலப்புருஷனுக்கு 4வது வீட்டில் தான் உச்சமடைகிறார். 4வது வீட்டில் உச்சமடைகிற குரு ஒரு 46 நாள் 19/10 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 19ஆம் தேதி அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வு நடக்கும்போது பல பேருக்கு 12 ராசினருக்கும் சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. அந்த 46 நாளில் நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா மேலே போயிடுவீங்க அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு. சரிங்களா? காலப்புருஷனுக்கு 4வது வீட்டில் அவர் உச்சம் அடையும் பொழுது என்னென்ன நன்மைகள் நடக்கும்? பொதுவாக வீடு நிலம் இல்லாதவங்க வீடு வாங்குவாங்க, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகுவாங்க. ஏன்னா 9வது அதிபதி காலப்புருஷனுக்கு குரு தான். 2, 7, 9 தொடர்பில் தான் மேரேஜ் நடக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இது தவிர பார்த்திங்கன்னா தாய் வழி ஆதரவு பெருக்கும். ஏன்னா 4ல் குரு உச்சமடைகிறார். இது தவிர பார்த்திங்கன்னா 10வது இடத்த பார்க்குறாரு இல்லைங்களா குரு, தொழில் ஸ்தானம் வலுவடையும். தொழில் புதுசாக தொடங்கணும்னா நீங்கள் தொடங்கி 46 நாளில் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவில் போவீங்க. இதை தவிர வேறு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள்வார். குருன்றது குழந்தைக்காரன்கிறது இல்லைங்களா? அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள் பண்ணுறவரும் குரு தான். ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும், தங்கமும் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுமே ஒன்றா நடக்காது இல்லைங்களா? அதனால் ஏற்கனவே தங்கம் விலை ஏறிட்டு இருக்கிற போது இப்போ இந்த தங்கம் விலை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது உங்களுக்கு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல விஷயம். வாங்காதவங்களுக்கு ஒரு சிறிய அளவாவது தங்கம் வாங்கும் யோகம் உண்டாகும் எல்லா ராசிக்காரங்களுக்கும். ஏன்னா பணம் இருந்தால் தானே வாங்க முடியும். அந்த பணத்தை கொடுத்து அதை தங்கத்தை வாங்க வைக்கிறவரும் குரு தான். அதனால் எல்லோரும் நீங்கள் வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும். சில பேர் 100 கிராம் வாங்கலாம், சில பேர் 1 கிராம் வாங்கலாம். அது அவங்கவுங்க வேலைத்திறனுக்கு ஏற்ப உங்களுக்கு குரு அருள்வார். தங்கத்தை கொடுக்குறாருன்றதே பெரிய விஷயம் இல்லைங்களா இந்த காலத்தில்? அதனால் குரு அந்த மாதிரி நன்மைகளை செய்வார். இப்போ ஃபுல்லாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓன் ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுன்னு ஒரு 1000 பதிவு இருக்குது. ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்த வச்சு தான் பலன்கள் எடுக்க முடியும். பலன்கள் எடுக்கிறது எப்படின்றது தான் நம்ம எல்லா பதிவுகளும் சொல்லியிருக்கோம். இதை தவிர நீங்கள் பர்சனல் ஜோதிட கன்சல்டேஷன்